கத்திரிக்காய் ப்ளஸ் மீனுங்க, இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி பார்க்கலாம். அதுக்கு தக்காளி, வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு, துருவன தேங்காய் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காவை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போட்டுட்டு, வெந்தயம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சாம்பார் தூள், உப்பை போட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச சாந்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொதி வந்ததும் அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு டேஸ்ட்டை பார்த்து உப்பு போட்டுட்டு இது மாதிரி நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்த ஒன்று காய் வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்ச மீனையும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சுங்க. எப்பவுமே வந்துட்டு கத்திரிக்காய் கருவாடு போட்டு குழம்பு வைப்போம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.